ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वापदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साक्षात्कृतं सगुण रघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगण ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते कोबे सकोबिहा कांद राधा कांद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं तदोर्जयमुद्रेत् नष्टप्रायेष अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी शिल प्रभुपाद की जय। माताजी मल्लिका माताजी हरे कृष्ण भागवत माताजी। प्रार्थने भागवत प्रार्थने करने माताजी। ओके। भागवत प्रार्थனை. सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेद क्षत्वला सर्वसिद्धांत रत्नाया सर्वलोकैकदिर्कृता सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिदुवन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तते परमानंद पाठाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वके सेव्याय श्रीकृष्णाय नमस्तुते मत्येह बन्धो मत्सङ्गिन् मत्क्रो मन् महादन मत्निस्तारः मत्मख्ये मदानन्द नमस् असाधु साधु दादायिन् अधिनोच्यता हरे कानामञ्च काशिन्मां प्रेम्णा திருக்கண்டோ யாஸ்பிரா. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 10 ஸ்லோகம் 2. ஆமாங்க மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. ஓகே. ஓகே. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इलायम् अभिपायायां वयो पुत्र्या महाबलः पुत्रम् उत्कलनामां योषित्रत्नम् अजीजनत्। हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர். வாயு தேவனின் புதல்வியான அலா என்பவளை மிகவும் ஆற்றல் பெற்ற துருவ மன்னர் தன் மற்றொரு மனைவியாக அடைந்தார். அவள் மூலம் துருவ மன்னர் உத்கலன் என்ற புதல்வனையும் ஓர் அழகான புதல்வியையும் பெற்றெடுத்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது இப்போ துருவ மகாராஜாவோட பாஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப துருவ மகாராஜா எவ்வாறு 5 வயதில் கடும் தவம் இயற்றினார் வானப்பிரஸ்தம் போய். அதான் 5 வயதுல ஆஹ்
போறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. ஆனா அவர் ராஜாவாக பிறந்ததால, சத்திரியனாக வீரத்துடன் இருந்ததுனால, வைராக்கியத்துடன் இருந்ததுனால, தனது சிற்றன்னை ஆஹ் சு சுனி சுரு சுருச்சி சுருச்சியோட கொடும் சொற்களால தாக்கப்பட்டு, அப்போ தன் அன்னையான சுனித்தியின் மூலமாக ஒரு அட்வைஸ் அவருக்கு உத்தமமான அட்வைஸ் கிடைச்சது. அதாவது நீ முழுமுதற் கடவுளையே நாடு அப்படின்னு சொல்லி, அவங்க தேவர்களை நாடுன்னு சொல்லல குறிப்பா. அதனால அவர் வந்து முழுமுதற் கடவுளையே நாடினார். எதற்காகன்னா, அவர் பௌதீகமா தான் முழுமுதற் கடவுளை நாடினார், எனக்கு பெரிய ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு. ஆனா பகவானை பார்த்த உடனே அவர் மிக மிக தூய்மை அடைந்த காரணத்தினால் அந்த பௌதீகமான எண்ணம் எல்லாம் தகர்க்கப்பட்டு, அவர் வந்து எதற்காக இப்படி நான் கேட்டோன்னு வருந்துறாரு. ஆனாலும் அவருக்கு பகவான் ராஜ்யத்தையும் கொடுத்து அவருக்கு உன்னத பக்தி தொண்டையும் பரிசாக கொடுத்தார். ஏன்னா பகவான் சீக்கிரம் பக்தி தொண்டை யாருக்கு கொடுத்துட மாட்டார். முக்தி வேணா கொடுப்பார், கேட்ட பொருட்களை எல்லாம் கொடுப்பார். ஆனா பக்தி தொண்டு மிக மிக அரிதானது. அப்ப அந்த பக்தி தொண்டையும் கொடுத்து அவருக்கு ராஜ்யத்தையும் கொடுத்தார். ஏன்னா சில பக்தர்களுக்கு அபூர்வமாக பௌதீக ரீதியாகவும் அனைத்தும் கிடைக்கும், ஆன்மீக ரீதியாக அனைத்தும் கிடைக்கும். எப்படி பௌதீக ரீதியா கிடைக்கும் அப்படின்னா, அவங்க பக்தி தொண்டுல இருந்து எந்த நாளும் அவங்க தாழ்ந்து விட மாட்டார்கள். அதனால அவங்களுக்கு பக்தி தொண்டும் கிடைக்குது, அது போல பௌதீகமானது கிடைக்குது. பௌதீகம் அவங்கள வந்து எந்த நேரத்திலும் அவங்கள வந்து அசைக்க முடியாது. ஏன்னா அவங்க அனைத்தும் துறந்து பற்றற்றவர்களாக ராஜ ரிஷியாக இருப்பாங்க. அதனாலதான் அந்த காலத்துல எல்லா ராஜாக்களும் ராஜ ரிஷி என அழைக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி இங்க துருவ மகாராஜனும் ஒரு உத்தமமான பக்தராக மட்டுமல்ல, அவர் அரசாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையும் பகவான் கிஃப்டா கொடுத்தார். அந்த ராஜ்யம் வந்து என்றும் அழியாதது. அது ஸ்லோகம் 3. உத்தமஸ்துவ அக்ருதோத் வாஹோ மிருகயாயாம் பலி யஷா ஹத புண்ணிய ஜனேனாத்ரௌ தன் மாதஸ்ய கதிம் கதாக. ஹரே ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு அது பொருளுரை சின்னதா இருக்கறதுனால அவங்களே தொடர்ந்து படிக்கட்டும். கொஞ்சம் படிக்க சொல்லுங்க. ஒரு சின்னதா இருந்தா 5 ஸ்லோகம் படிங்க. சரிங்க மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஓகே. மொழிபெயர்ப்பு. மனமாகாதிருந்த துருவ மன்னரின் இளைய சகோதரன் உத்தமன் ஓர் நாள் இமயமலைக்கு வேட்டையாடச் சென்ற பொழுது ஓர் சக்திமிக்க யக்ஷனால் கொல்லப்பட்டான். அவன் அன்னையான சுருச்சியம் தன் மைந்தனை பின்பற்றி அவன் சென்ற வழியே சென்றாள். மரணம் அடைந்தாள். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. அப்போ உத்தமன் யாரு தன்னை மிக மோசமாக கடினமாக தன்னிடம் நடந்து கொண்டாரோ, சிற்றன்னை, அந்த அன்னையோட மகன் உத்தமன் வேட்டையாட போகும்போது யக்ஷனால் கொல்லப்படுறார். இது வந்து ஏற்கனவே பகவானே சொல்லிடுவார். அவங்களோட துரதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்லயே அவர் தவம் புரிந்து வெற்றி பெற்று வரும்போதே சொல்லிட்டார். அப்ப இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஏன்னா அவங்க வந்து துர்பாக்கியம், ஒரு வைஷ்ணவ அபராதம் பண்ணினதுனால எந்த மகனுக்காக அவ வந்து பெரிய பெரிய மனைவியோட மகனை அவ வந்து அவமானம் பண்ணினாலோ, ஆனா இப்ப சொந்த மகனே கிடையாது. இப்படித்தான் நிறைய பேர் நிறைய பிளான் போடுறோம். இங்க சுருச்சி அப்படிதான் பிளான் பண்ணான். தன்னுடைய மகனான உத்தமன் ஆட்சி செய்வான், அதனால இந்த பெரியவனை வந்து அப்பப்ப தள்ளி வைக்கலாம், ஒரே அடியா ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தானபாதன் மடியிலிருந்து அந்த பையன் தள்ளி விட்டான். ஆனா இங்க தன்னோட மகன் உயிரே இப்ப போயிடுச்சு, உத்தமனோட உயிரே போயிடுச்சு. அப்ப இங்க சுருச்சியுமே என்ன பண்றான்னா, காட்டுக்கு போய் அவளும் அவளோட உயிரை மாச்சுக்கிறா பாருங்க. அடுத்த ஸ்லோகம் 4. துருவோ பிராத்ருவதம் ஸ்ருத்வா கோபாமர்ஷ சுஷார்பிதः ஜைத்ரம் ஸ்யந்தனம் ஆஸ்தாய கத புண்ணிய ஜனாலயம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தன் தம்பி உத்தமன் இமயமலையில் எச்சகர்களால் கொல்லப்பட்டான் என்பதை கேள்விப்பட்ட துருவர் துயரமும் ஆத்திரமும் கொண்டார். உடனே அவர் தன் ரதத்தில் ஏறி யக்ஷர்களின் தலைநகரான அலகாபுரி நகரத்தை வெற்றி கொள்வதற்காக சென்றார். ஹரே கிருஷ்ணா. பொருள் உரை. துருவ மன்னர் கொண்ட ஆத்திரமும் துயரமும்
எதிரிகளின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியும் சிறந்த பக்தர் என்னும் அவரது நிலைக்கு பொருந்தாத ஒன்று அல்ல. ஒரு பக்தன் ஆத்திரமோ துக்கமோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ கொள்ள கூடாது என்று கூறுவர். ஆயினும் துருவ மன்னனின் சகோதரனோ விரும்பத்தகாத நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறான். எனவே இமயமலையில் உள்ள யக்ஷர்களை பழி வாங்குவது அவரது கடமையாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க வந்து இவர் தூய பக்தன் அப்படிங்கிற நிலையில பார்த்தா இவர் யார் மேலேயும் துவேஷம் கொள்ளக்கூடாது. ஆனா எங்கேயோ இவர் வந்து தன்னுடைய தமையன் கொல்லப்பட்ட உடனே அந்த யக்ஷர்கள் மேல துவேஷம் கோபம் கொண்டு மறுபடியும் தாக்க போறார். ஏன் அப்படி தாக்க போறார்? ஒரு அரசனுடைய கடமை என்ன அப்படின்னா, ஒரு எதிரி அரசன் நம்மை பழிவாங்கும் போது அவங்கள திருப்பி தாக்குறது தான் ஒரு அரசனோட கடமை. இப்ப பாகிஸ்தான் நம்மளை தாக்குது அப்படின்னா சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்ப மக்கள் மேல நம்மளுக்கு கருணை இருந்தா கூட நாம என்ன பண்ணணும்? நம்மளோட பாதுகாப்புக்காக அவங்கள திருப்பி தாக்கணும். இதுதான் ஒரு அரசனுடைய கடமை. அதைத்தான் இங்க செய்யறார். அடுத்த ஸ்லோகம் 5. கத்வோ தீசம் திசம் ராஜா ருத்ரானுச்சர சேவிதாம் ததர்ஷ ஹிமவத் த்ரோண்யாம் புரிம் குஹ்யஹ சங்குலாம். மொழிபெயர்ப்பு. துருவ மகாராஜா இமயமலையின் வட திசையில் ஓர் பள்ளத்தாக்கின் உள்நகரில் முழுவதும் பேய் தோற்றமுடையவர்களை கண்டார். அவர்கள் சிவபெருமானின் அடியவர்கள் ஆகும். பொருளுரை. இச்சிலோகம் குறிப்பிடும் யக்ஷர்கள் சற்று ஏறத்தாழ சிவபெருமானின் அடியவர்களே ஆவர். இவர்களை திபேத்தியர்கள் போன்ற இமயமலை இனத்தவராக கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ மனிதர்களே 4 லட்சம் வகை இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். சூனாந்த புலிந்த புல்கசா ஆபீர கம்பா யசனா கசாதயக ஏன்யேச்ச பாபா அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க வந்து இந்த யஷர்கள் அப்படிங்கிறவங்க சிவபெருமானோட அடியவர்கள் தான். இவங்க திபேத்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது வடதிசை இமயமலையில வடதிசை பள்ளத்தாக்குல இவங்க இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்த ஸ்லோகம் 6. தத்மௌ சங்கம் பிரஹத் பாஹு கம் திசத் சானுநாதயன் ஏனோ விகண திருஷ சத்தர் உபதேவ்யோ அத்ரஷன் பிருஷம். மொழிபெயர்ப்பு. மைத்திரேயர் தொடர்ந்து கூறினார், எனது அன்பு விதுரனே, துருவ மன்னர் அலகாபுரியினை அடைந்தவுடன் தனது கையிலிருந்து சங்கினை ஊதினார். அவ்வொலியானது விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து திக்குகளையும் எதிரொலித்தது. யக்ஷர்களின் மனைவியர் மிகுந்த அச்சமுற்றனர். அவர்கள் கண்களிலிருந்து அவர்கள் மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருந்தனர் என்பது தெரிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்பெல்லாம் அந்த காலங்கள்ல போர் துவங்குவதற்கு முன்னாடி சங்கொலி முழங்கும், பறை அடிக்கப்படும். அது மாதிரி இங்க துருவ மகாராஜா தனது சங்கை ஊதுறாரு. அந்த சங்கை ஊதுறப்பவே ஒருவனோட வீரம், இப்ப பகவத்கீதையில நம்ம படிச்சிருக்கிறோம். பீமன் தனது சங்கை எடுத்து ஊதினார், கிருஷ்ணர் தனது சங்கை எடுத்து ஊதினார், அர்ஜுனன் தனது சங்கை ஊதினார். அது எப்படி எதிரிகளுக்கு பயம் உருவாக்கியது அப்படின்னு. ஏன்னா இது சைக்காலஜிக்கலா ஒரு சங்கு ஊதுறப்பவே அது எவ்வளவு சவுண்டு வருதோ அந்த சவுண்ட்ல இருந்தே அவங்களுடைய அந்த தெம்பு ஏன்னா இது மனசுல இருந்து வர்றது. வாய் மூலமா ஊதப்பட்டாலுமே மனசுல இருக்கிற அந்த தைரியத்தை வெளிப்படுத்துறது அந்த சங்கு. அந்த ஓசை எவ்வளவு சவுண்டா இருக்கும் அந்த அளவுக்கு எதிரிகள் வந்து அழுவாங்க. அடுத்து ஸ்லோகம் 7. ததோ நிஷ்கிரம்ய பலின உபதேவ மகாபடாக அசசந்தஸ்தன் நிநாதம் அபிபேதுர் உதாயுதாக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ வீரரில் சிறந்த வீரனே, துருவ மன்னரின் சங்கொலி அதிர்வினை தாங்க ஒண்ணாத யக்ஷ வீரர்கள் நகரின் வெளியே வந்து பல்வேறு ஆயுதங்களுடன் துருவ மன்னரை தாக்கினர். ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க சங்கொலி வந்து போருக்கு அறிகுறி. அதனால அங்க வீரர்கள் யஷனோட வீரர்கள் யக்ஷ வீரர்கள் எல்லாம் வெளியில வந்து துருவ மன்னனை தாக்க தொடங்குறாங்க. அடுத்த ஸ்லோகம் 8. சதானாபத இதோ வீர உக்ர தன்வா மகாரதக ஏகைகம் யுகபத் சர்வானஹன் பானனஸ் திரிபிஹி. மொழிபெயர்ப்பு. மிகச் சிறந்த ரத வீரரும் வில் வீரருமான துருவர் ஒரே சமயத்தில் 3 அம்புகள் விகிதம் எய்து அவர்களை அழிக்கத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. எப்படி ஒரே சமயத்தில் 3 அம்புகள் வரும் அப்படின்னா, இதெல்லாம் அன்றைய காலகட்டத்துல மந்திரங்களால் இயக்கப்படுவது இந்த ஆயுதங்கள். இன்னைக்கு மாதிரி நாம ஒருத்தன் வந்து ஒரு வாள் மட்டும்தான் வச்சிருக்க முடியும், ஒரு கன்னு மட்டும்தான் வச்சிருக்க முடியும், அப்படி எல்லாம் கிடையாது. அதான் தனுர் வித்தை. தனுர் அப்படின்னா வேதங்கள்ல சொல்லப்படுற மந்திரங்கள் மூலமாக அந்த ஆயுதங்கள் வந்து செயல்படும். கையில எல்லாம் நாம சுமந்துட்டு போக வேண்டியதில்லை. இப்ப வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்கு. அக்னி ஆஹ் ஏவுகணைகள் அது மாதிரி இருக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் காற்றை வச்சும் சுழலை உருவாக்குவாங்க, அக்னியை வச்சு நெருப்பை உண்டாக்குவாங்க. இதெல்லாம் மந்திரங்கள் மூலமாகவே. அந்த மாதிரி இவர் வந்து ஒரே சமயத்துல 3 அம்பு எய்துறார். அடுத்த ஸ்லோகம் 9. தேவே இல்லலாட லக்னை நதர் இஷிபி சர்வ ஏவஹி மத்வா நிரஸ்தம் ஆத்மானம் ஆசம்சன் கர்மதஸ்ய தத். ஹரே மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. துருவரால் தங்கள் உயிருக்கு ஊறு நேரும் என்பதை அறிந்த யக்ஷ வீரர்கள் தாங்கள் தோல்வியுறுவது திண்ணம் என்ற முடிவுக்கு வந்தனர். ஆயினும் அவர்கள் சுத்த வீரர்களானதினால் துருவனின் வீரத்தை போற்றி புகழ்ந்தனர். பொருளுரை. இந்த யுத்தத்தில் காணப்பட்ட வீர உணர்ச்சியானது இஸ்லோகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். யக்ஷர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டனர். துருவர் தங்கள் எதிரியாயினும் அவரது வீரத்தை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பகைவனின் வீரத்தை நேரடியாக பாராட்டும் இக்குணமே உண்மையான சத்திரிய குணமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னங்க? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? ஜெயந்தி மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. இந்த யுத்தத்தில் காணப்பட்ட வீர உணர்ச்சி. இந்த யுத்தத்துல ஹரே கிருஷ்ணா. இந்த யுத்தத்துல வந்து வீர உணர்ச்சி இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது அன்றைய காலகட்டத்துல வீரம் தான் ரொம்ப முக்கியம். புறமுதுகி இடுவது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமானதா சொல்லப்பட்டது. அப்ப யுத்தம் அப்படின்னாலே அங்க தன்னுடைய வீரத்தை காட்டுவார்கள். எதிரி வந்து ஒரு பெரும் வீரனாக இருந்தா கூட அவங்க அதுல ரசிச்சு போரிடுவாங்க. அப்ப யார் வந்து உயிருக்கு அஞ்சுறவங்க கிடையாது. அப்ப இருதரப்பு படைகளும் அந்த மாதிரி பெரும் வீரர்கள் இருந்தாங்க. நம்ம அர்ஜுனன் தரப்புல கூட பார்க்கலாம், பெரும் மாவீரர்கள் இருந்தது போலவே துரியோதனன் தரப்புலையும் அந்த உறவினர்கள் எல்லாம் பெரும் மாவீரர்கள் இருந்தாங்க. இந்த ஸ்லோகம் 10. தேபிசாமும் அம்ருஸ்யந்த பாத ஸ்பர்சம் இவோரஹாக சரைரவித்யன் யுகபத்வி குணம் பிரசீகிஷவஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி படிச்சதுக்கு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிறர் காலினால் மிதிக்கப்படுவதை தாங்க ஒண்ணா பாம்புகள் போல் துருவ மன்னரின் வீரத்தை தாங்க முடியாத யக்ஷர்கள் 2 மடங்கு அம்புகள், ஒவ்வொரு வீரனும் 6 அம்புகளை ஒரே சமயத்தில் எய்தினர். இவ்வாறு அவர்கள் தங்கள் அருமையான வீரத்தினை வெளிப்படுத்தினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாம்புகள் வந்து காலில் மிதிப்பட்டதும் பாம்பு நம்மளை கொத்தணுங்கிற எண்ணத்தோட வராதுங்க. ஆனா நம்ம அதை தாக்கிடுவோமோங்கிற எண்ணத்தினால நம்மளை வந்து திருப்பி தாக்கும். அது மாதிரி யக்ஷர்கள் வந்து இவர் ஒரே அம்புல வந்து 3 இது விடும் பொழுதுங்க, அவங்க ஒரே டைம்ல 6 அம்புகள் வர்ற மாதிரி திருப்பி வந்து எய்தி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக எதிர்த்தாக்குதல் பண்ணினாங்க அப்படின்னு அருமையான வீரத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு போட்டிருக்குங்க. அடுத்தது பதம் 11, 12. ததபரிக நிஸ்திரிம் நச பிராசலீல பரஸ்வதை சக்தி ருத்திதிபீர் புனிஷ்டிஷிபிஸ் சித்ரவாஜை சரைர் அபி அப்யவர்ஷன் பிரகுபிதா சரதம் சகசாரதிம் இச்சந்தஸ்தத் பிரதிகிருதம் அயுதானாம் திரையோதசக. மொழிபெயர்ப்பு. 1,30,00,000 யக்ஷ வீரர்கள் அனைவரும் வலிமை மிக்கவர்கள் மிகுந்த ஆத்திரங்கொண்டு துருவரது அதிசய செயல்களை தோற்கடிக்க வேண்டுமென்று விரும்பினர். தங்களது முழு சக்தியுடன் அவர் மீது, அவரது ரதம் மற்றும் ரத சாரதியின் மீதும் பல்வேறு விதமான இறகுகளை பின்வரும்
பின்புறம் கொண்ட கூரம்புகளையும் இரும்பு தண்டாயுதங்களையும் வாட்களையும் திரிசூலங்களையும் குத்தீட்டிகளையும் வேட்கம்புகளையும் மற்றும் புனிஸ்டீஷி ஆயுதங்களையும் எறிந்தனர். நம்ம போர்லையெல்லாம் பல மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதுல நிறைய அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப மாதிரி அந்த துப்பாக்கி, மிஷின் கன் எல்லாம் இல்லை. அப்ப இந்த மாதிரி திரிசூலம், குத்தீட்டி, வாட்கம்பு, தண்டாயுதம் சொல்லுவாங்க. ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அடுப்பு பாத்திரம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் இது பண்ணுவாங்க. அது அத்தனை பேரும் எத்தனை 1,30,00,000 வீரர்கள் அந்த ஒருத்தரை எதிர்த்து அத்தனை பேரும் 2 பக்கமும் தாக்குதல் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்கி இருக்கிறாங்க. அப்பவும் அவரை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு அவர் வீரனா இருந்திருக்காரு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பதம் 13. ஓதத்தானாபதீச்ச ததா சத்ரவர்ணேஷ பூரினா ந ஏவாத்ருஷ்யதாச்சன்ய ஆஷரேன யதா கிரிஹி. மொழிபெயர்ப்பு. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். துருவ மகாராஜா உயர்ந்த மலையானது இடைவிடாத மழையினால் மூடப்பட்டிருந்தது போல் ஆயுத மழையினால் மூடப்பட்டிருந்தார். பொருளுரை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் இது தொடர்பாக கூறும்பொழுது பகைவர்களின் அம்பு மழையினால் சூழப்பட்டிருந்தார் என்பதற்கு துருவர் யுத்தத்தில் செயல் இழந்துவிட்டார் என கூறக்கூடாது. மலை சிகரம் இடைவிடாத மழையினால் மூடப்பட்டிருந்தது போல என்றும் கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு மலையின் மீது மழை பெய்யும் பொழுது அதன் மீதுள்ள அனைத்து அசுத்தங்களும் கழுவப்படும். அதுபோல துருவ மகாராஜின் மீது பொழிந்த அன்பு மழையானது அவர்களை தோற்கடிப்பதற்குரிய புத்துணர்ச்சியை கொடுத்தது. அதாவது அப்படியே அவரிடம் வேறு ஏதேனும் இயலாமை இருந்த போதிலும் கூட அதுவும் நீங்கிவிட்டது என்று பொருள் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு மலை, அது இடைவிடாத மழை அடிக்கும் பொழுது அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது போல எதிரிகளோட அந்த யக்ஷர்களோட ஆயுதத்தினுடைய ஆயுத மழையினால துருவ மகாராஜாவை மறைக்கப்பட்டது போல சுத்தியிலும் 1,30,00,000 பேர் அப்படிங்கிற சுத்தியிலும் இருந்து அவ்வளவு பேர் தாக்கி இருக்கிறாங்க. அப்ப மகாராஜா மறைக்கப்பட்டிருந்தா கூட அவருடைய வீரமும் தீரமும் இதனால எச்சா வெளிப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அடுத்து பதம் 14 படிங்க மாதாஜி. ஆஹாகாரஸ்ததைவாஷிதசித்தானாம் திவீபஸ்யதாம் ஹதோ அயம் மாணவ சூரியோ மக்ன புண்ணிய ஜனார்ணவே. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வானிலிருந்து இந்த யுத்தத்தினை பார்த்து கொண்டிருந்த சித்தர்கள் அனைவரும் துருவ மகாராஜா எதிரிகளின் அம்பு மலையால் மூழ்கடிக்கப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி கூக்குரலுடன் மனுவின் பேரப்பிள்ளை துருவன் தொலைந்தார் என்றும், மேலும் சூரியனை போன்ற துருவ மன்னர் யக்ஷர்களின் மேலைக்கடலில் மதஜி கரெக்டாங்க மதஜி மேலைக்கடலில் மூழ்கிவிட்டார் என்றும் அரற்றினார். மேகக்கடல்னு நினைக்கிறேன். அது சரியா தெரியல, படிங்க அப்புறம் பார்க்கலாம். சரி. பொருளுரை. இஸ்லோகத்தில் உள்ள மாணவ என்னும் சொல் மனித இனம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்படும். துருவ மகாராஜாவும் இங்கு மாணவ என்று குறிப்பிடப்படுகிறார். துருவ மகாராஜா மட்டுமல்லாது மனித இனம் முழுவதுமே மனுவிடமிருந்துதான் தோன்றியது. வேத நாகரிகத்தின்படி மனுவே நீதி செய்பவர் ஆவார். இன்றும் இந்தியாவில் இருக்கும் இந்துக்கள் மனு நீதியினையே பின்பற்றுகின்றனர். ஆகையினால் மனித இனத்தை சேர்ந்த அனைவருமே மாணவ, அதாவது மனுவின் சந்ததியினரே ஆவர். அவருள்ளும் துருவ மன்னர் சிறந்த பக்தரும் ஆவார். வானில் விமானத்தின் உதவியின்றி பறக்கக்கூடிய சித்தலோக வாசிகள் யுத்தத்தில் துருவ மன்னர் வெற்றியடைய வேண்டுமென்று ஆர்வம் கொண்டிருந்தனர். ஆகையினால்தான் ஸ்ரீல கோஸ்வாமி பரமபுருஷ பகவான் மட்டுமல்லாது தேவர்களும் ஏன் சாதாரண மனிதர்களும் கூட ஒரு பக்தனின் நலத்திலும் பாதுகாப்பிலும் ஆர்வம் கொண்டுள்ளனர் என்று கூறுகிறார். துருவ மன்னர் கடலில் மூழ்கியவர் போல தோன்றினார் என்று கூறப்பட்டிருக்கும் உவமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மேல் திசையில் சூரியன் மறையும் பொழுது அது மேலை கடலில் மூழ்குவது போன்று காட்சியளிக்கும். ஆனால் உண்மையில் சூரியன் மூழ்குவதில்லை. இதுபோல் துருவனும் யக்ஷர்கள் கடலில் மூழ்கியது போல் தோன்றினாலும் அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. இரவின் முடிவில் மீண்டும் சூரியன் எழும். ஆகையினால் துருவ மன்னரும் ஏதோ ஆபத்தில் சிக்கிக்கொண்டவர் போல தோன்றினார்
ஆனாலும் காரணம் இது யுத்தமாகும். எந்த யுத்தத்திலும் போர் நடவடிக்கைகள் எதிராக இருக்கலாம். அது அவர் தோல்வியை குறிப்பதல்ல. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? மேலை கடல்னா அதாவது புரியுதுங்க. சூரியன் வந்து கீழே மேற்கு திசை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மேற்கு திசையில மறையறது. ஆமா. ஹரே கிருஷ்ணா. இப்போ சூரியன் வந்து இப்போ மறையும் போது அந்த கடல்ல வந்து அது கீழே கடலுக்குள்ள போற மாதிரி தோற்றம் அளிக்கும், ஆனால் போறது கிடையாது. அது போல இங்க துருவ மகாராஜா அவர் அம்புகளால் சூழப்பட்டாலும் எங்க தோற்று விடுவாரோ அப்படின்னு மேல்லோகத்துல இருக்கின்ற அந்த தபோலோகத்துல இருக்கிற அந்த தவசிகள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஐயோ, இந்த மனுவுடைய பேரன் இனி அவ்வளவுதானோ, அவர் மறைந்து விடுவாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் மனுவுடைய புத்திரன், மனுவுடைய பேரன். அப்போ அன்னைக்கெல்லாம் மனுநீதி அப்படின்னு சொல்லிட்டு மனுநீதி சோழன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, மனுக்கள் அப்படிங்கிறவங்க பிரம்மாவோட பகல்ல 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். இப்போ மனுக்கள் அப்படின்னா ஏன்னா பகவானே வர்றாரு மனுவாக சில சமயம். இப்படி மனுவோடைய புத்திரனுக்கு புத்திரனாக இருந்து அவரை எவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சிருவாரா, பகவானுடைய வரமெல்லாம் பெற்றிருக்கிறார், நீ வந்து அவ்வளவு சீக்கிரம் அழிய மாட்டேன்னு சொல்லி. ஆனா அவங்க வந்து அங்க நடக்கிற யுத்தத்தை பார்த்து அந்த அம்புகளால் அவள் சூழப்பட்டதை பார்த்து இனி அவ்வளவுதான், இவர் முடிஞ்சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 15. அதுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அழகான ஒரு அனாலஜி சொல்றாரு, ஓமை. அதாவது அந்த கடல்ல அந்த சூரியன் மறைவது உள்ள போற மாதிரி தோன்றினாலும் அது கடலுக்குள்ள போறது கிடையாது. அது போல இங்க அவர் மேல அந்த அம்புகள் எல்லாம் சூழப்பட்டு போரில் தோற்று விடுவார் போல தோன்றினாலும் அவர் தோற்று விடுவதில்லை. ஏன்னா போர்ல வந்து எப்ப வேணா எந்த சமயத்துல வேணா எது வேணா மாறும். சிலர் வந்து தோற்பதாக தெரிந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு கிரிக்கெட் எல்லாம் பாக்குறீங்கல்ல, கிரிக்கெட்ல வந்து கடைசி நேரம் ஒரு பால்ல கூட வின் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு போர்க்களத்துல அந்த யுத்த களத்துல எது வேணா எப்படி வேணா எதிர்பாராத விதமாக மாற்றமடையக்கூடும். ஸ்லோகம் 15. நதத்சியாது தானேஷு ஜெய ஐய காஷிவதோ மிருதே உததிஷ்டத் ரதஸ்தஸ்ய நிஹாராதி பபாஷ்கரஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு: யக்ஷர்கள் அடைந்த தற்காலிக வெற்றிக்கே அவர்கள் துருவ மன்னரை வென்றுவிட்டதாக ஆச்சரியப்பட்டனர். சிறிது நேரத்தில் பனிமூட்டத்திலிருந்து சூரியன் வெளிவருவது போல துருவரின் ரதம் வெளியே வந்தது. பொருளுரை: துருவ மன்னர் சூரியனுடனும் யக்ஷர்கள் பனிமூட்டத்துடனும் இங்கே ஒப்பிடப்படுகின்றனர். சூரியனோடு ஒப்பிடும்போது பனிமூட்டம் ஒன்றுமில்லாததாகும். சூரியனை பனித்திரை மூடியிருப்பது போல் சில சமயம் தோன்றினாலும் சூரியனை எதனாலும் மூடிவிட முடியாது. ஒரு மேகம் தனது கண்களை மறைக்கலாம், ஆனால் சூரியனை மறைத்துவிட முடியாது. சூரியனுடன் ஒப்பிடப்பட்டிருப்பதின் மூலம் துருவ மன்னரின் சிறப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இங்க துருவ மன்னன் சூரியனுடனும் யக்ஷர்கள் பனிமூட்டத்துடனும் ஒப்பிடப்படுறாங்க. சூரியனோடு ஒப்பிடும்போது பனிமூட்டம் ஒன்றுமில்லாதது. ஏன்னா சூரியன் அதை வந்து சீக்கிரம் உருக்கிரும் அந்த பனிய. அப்போ சூரியனை வந்து எதாலே மூட முடியாது. சில சமயம் மேகங்கள் மூடினது போல காணப்பட்டாலும் அந்த மேகங்கள் காணாம போயிரும். அப்போ சில சமயம் அந்த மேகங்கள் வந்து கண்ணை மறைக்கலாம், ஆனால் சூரியனை மறைத்து விட முடியாது. என்னதான் மேகம் மறைச்சிருந்தாலும் அதனுடைய கதிர்கள் வெளிப்படும். இப்ப மங்களா இருக்கும், ஆனா அதாவது சூரிய வெப்பம் வந்து நேரடியாக தாக்காத மாதிரி இருக்கும், ஆனா முழுதுமாக இரவாகாது மேகங்கள் மறைக்கிறதுனால. அது போல துருவ மன்னரோட சிறப்பு இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவரோட சூழ்நிலை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் 16. விஸ்பூர்ஜயன் திவ்யம் திஷாதாம் கேதம் உத்வகன் அஸ்த்ரௌகம் வியதமத் பானைர் கணாநீகம் இவானீவஹ. மொழிபெயர்ப்பு: துருவர் எய்திய வில்லின் நானொலியும் அம்பு செல்லும் ஓசையும் பகைவரின் உள்ளங்களை துயரத்தில் ஆழ்த்தியது. வானில் உள்ள மேகக்கூட்டத்தை சூறைக்காற்று சிதறடிப்பது போல் அவர் தனது அம்புகளினால் பகைவர்களின் ஆயுதங்களை சிதறடித்தார்.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவருடைய வீரம் இங்க வெளிப்படுத்தப்படுது. எப்படி அவர் பகைவர்களை தனது ஆயுதங்களால சிதறடிக்கிறான்னு. அடுத்த ஸ்லோகம் 17. தஸ்யதே சாப நிர்முக்தா பித்வா வர்மாணி ரஷசாம் காயானாவி ஆவிலிஷி ஆவிலிஷ் திக்மா கிரேன் அசனயோ யதா. மொழிபெயர்ப்பு: தேவேந்திரனின் வஜ்ராயுதம் எவ்வாறு மலைகளை உடைத்து சின்னா பின்னப்படுத்தியதோ அதுபோல் துருவரால் எய்தப்பட்ட கூரம்புகள் எதிரிகளின் கேடயங்களை துளைத்து அவர்களது உடல்களை கிழித்தன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வஜ்ராயுதம் போல எப்படி வஜ்ராயுதம் தேவேந்திரனோட வஜ்ராயுதம் மலைகளை உடைத்து அதை சின்னாபின்னப்படுத்துதோ அது போல இங்க கேடயங்களை கூட துளைத்து அதை சின்னாபின்னப்படுத்துறார் துருவ மகாராஜா யக்ஷர்களே. அடுத்தது பதங்கள் 18, 19. பல்லை சஞ்சித்யமானானாம் சிரோபிஸ்தாரு குண்டலைக ஊருபிர்ஹேம தலாநபர் தோபிர் வலய வெல்குபிஹி ஹாரகேயூர முகுடைர் உஷ்ணீனசத் மகாதனைஹ ஆஸ்ருத் ருதாஸ்தார் ரண புவோ ரேஜிர் வீரமானோஹராக. மொழிபெயர்ப்பு: மகாமுனிவர் மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார், நேசிப்பிற்குரிய விதுரனே, துருவ மன்னரின் அம்புகளினால் துண்டிக்கப்பட்ட யக்ஷர்களின் தலைகளை தலைப்பாகைகளும் செவி குண்டலங்களும் அணி செய்திருந்தன. அவர்களின் கால்கள் பொற்பனை மரங்கள் போல் எழில் பெற்று திகழ்ந்தன. அவர் தம் கைகளை காப்புகளும் வளைகளும் அலங்கரித்தன. மேலும் அவர்களின் சிரங்களில் பொன்னாலான கிரீடங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. செருக்களத்தில் சிதறியிருந்த இந்த ஆபரணங்களின் ஒளி வீரர்களின் மனங்களையும் கலங்க வைப்பதாக இருந்தது. பொருளுரை: அக்காலத்தில் யுத்தத்திற்கு செல்லும் வீரர்கள் பொன்னாலான கிரீடங்கள், தலைப்பாகைகள் மற்றும் அணிகளை கொண்டு தங்களை அலங்கரித்திருப்பர் என்று தோன்றுகிறது. அவர்கள் மரணமுற்றால் இப்பொருள்களை எல்லாம் பகைவர்களால் கொள்ளையடிக்கப்படும் என்று தெரிகிறது. இவ்வாபரணங்களுடன் அவர்கள் போர்க்களத்தில் மரணமடையும் பொழுது எதிரிகளின் வீரர்களுக்கு அது சிறந்த ஆதாயமாக அமையும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அந்த காலத்துல அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. அப்போ அவங்க எல்லாம் தங்கத்தால் ஆன அந்த நகைகள் எல்லாம் அணிந்திருப்பாங்க. அப்போ எதிரி அவனை வீழ்த்தும் போது அவங்க அதையெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் அவங்க நாட்டுக்கு. இந்த மாதிரிதான் ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை கொள்ளையடித்தாங்க நிறைய தடவை. ஆனா அவங்க டைரக்டா வீரத்தோட வரல, அவங்க நிறைய கபடத்தோட வந்தாங்க. நம்மளுக்குள்ள அந்த பல்கலைக்கழகங்கள் இந்த வேதங்களை எல்லாம் முதல்ல அழிச்சிட்டு அப்புறம்தான் உள்ள வந்தாங்க. நாலந்தா அஜந்தா பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தூள் ஆக்கிட்டு அப்புறம் நம்மளுக்குள்ள பல பிரிவினைகளை உண்டாக்கி அப்புறம் வெள்ளைக்காரன் சொல்றதுதான் நல்லா இருக்கும், அவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் அப்படின்னு நம்ப வச்சு அதுக்கப்புறம் மனோரீதியாக நம்மளை எல்லாம் வீழ்த்தி அப்புறம்தான் அவங்க வீரமா வர்ற மாதிரி உள்ள வந்தாங்க. அடுத்த ஸ்லோகம் 20. ஹதாவசிஷ்ட இதரே ரணாஜிராத் ரசோகனா சத்ரிய வரிய சாயனக பிராயோ விவ்ருக்னா வயவா விதுஸ்ருஷர் மிருகேந்திர விக்ரீடித யூதாபா இவ. மொழிபெயர்ப்பு: கொல்லப்படாத மீதி யக்ஷர்களின் உடல்கள் சிறந்த வீரரான துருவ மன்னனின் அம்புகளினால் பங்கப்படுத்தப்பட்டன. அதனால் அவர்கள் சிங்கத்தினால் சிதறடிக்கப்பட்ட யானை கூட்டங்கள் போல் சிதறி ஓடினர். ஹரே கிருஷ்ணா. கொல்லப்படாத மீதி யஷர்களின் உடல், யஷர்கள் அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சில பேர் கொல்லப்பட்டு கொல்லப்படாமலும் ரணகளம் அப்படின்னா ரத்தம் சிந்தி நிறைய பேர் துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி துடிக்க விடுறது கூட ஒரு பாவம். இப்ப ஒரு உயிரை கொலை பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு கொலை பண்ணிடணும். அவங்கள துடிக்க துடிக்க கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பாவம். இந்த பாவகரமான காரியத்தை யார் செஞ்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காட்டுல இவருங்க வால்மீகி ரத்னாகரம் அந்த 100 முட்டைகள் இது பண்ணாருல்ல மாதாஜி, அது இல்லைங்களா?
100 முட்டைகள் இல்ல மாதாஜி. பத்து. ரத்னாகர் யார் சொன்னது? மிருகாரி. மிருகாரி. மிருகாரி, ரத்னாகர் இவங்கெல்லாம் நாரத முனிவரால் அருள் கொடுக்கப்பட்டார்ல. ஈஸ்வரி மாதாஜி திருதராஷ்டிரன் எப்படி செஞ்சாப்ல? இல்ல மாதாஜி, இந்த 100 குழந்தைகளுக்கு இல்ல இல்ல துடிக்க ஆபத்தில் துடிக்க அதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். அது சரிங்க. போல துடிக்க துடிக்க கொன்னது. மிருகாரி தான். ஆமாங்க, இஸ்கான் இதுல நாடகம் கூட போட்டாங்க மதுரையில, நான் பார்த்தேங்க மாதாஜி. மிருகாரி அவன் வந்து என்ன பண்ணுவான், அரைக்குறையா கொன்னுடுவான். அப்ப நாம கூட சில பூச்சிகளை அடிக்கிறோம் இல்லையா, அப்படியே துடிக்க துடிக்க அடிக்க கூடாது, ஒரே அடியா கொன்னுடணும். கரப்பாம்பூச்சி, பல்லி, இந்த மாதிரி யாராவது வீட்டுக்குள்ள வேண்டாத இடத்துல இருந்ததுன்னா அதை துடிக்க நம்ம துடிக்க ஏன் அத கொல்லாட்டி எனக்கு வெளியே எடுத்து போட்டுற வேண்டியது எனக்கு, எதுக்கு கொண்டுட்டு? இல்ல சில சமயங்கள் நைட்டு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா வெளியில கதவை திறந்து போய் போட்டுட்டு, வெளியில கொண்டு போய் போட்டுட்டு எல்லாம் வர முடியாது. சில ஆபத் தர்மா அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு, ஆபத்து நம்மளுக்கு கால கர்மம் தர்மம். வராதுங்க அந்த மாதிரி டைம்ல, நம்மளுக்கு ஒன்றும் இல்ல, பிரச்சனை இல்லை. சரி ஆஹா, சரி அதுக்கு சரி சிலதுக்கெல்லாம் கர்மா விதிவிலக்கு இருக்கு. சரி. விஷப்பூச்சிகளை இப்ப சில பிரபுபாதர் கூட ஒரு சமயம் அவருடைய அறையில பாம்பு போயிடுச்சு. அப்போ ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் அந்த ரூம்ல போய் அந்த பாம்பை அடிச்சு கொண்டு வந்தார். ஏன்னா பாம்பெல்லாம் வந்து ரொம்ப துஷ்ட பிராணி. எல்லா மிருகங்களும் வந்து சேர்ந்து இருக்கும், ஆனா அந்த பாம்பு வந்து பொறாமையினால தனித்தே இருக்கும். அதனோட குட்டியை கூட அது கொண்டு முழுங்கிடும். அந்த மாதிரி துஷ்ட மிருகங்களை எல்லாம் கொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு ஆபத் தர்மா அது தர்மம் சொல்லுது. அதுக்கு கர்மா இல்லைன்னு. இந்த ஸ்லோகம் 21. அபஸ்யமான ச ததா தாயினம் மகாமிருதே கஞ்சன மானவோத்தமः புரீம் தித்ருஷன்ன அபிநாலிஷத் திலீஷாம் நமாயினாம் வேத சிகீர்ஷிதம் ஜனஹ. ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மனித குலத்தில் மிகச்சிறந்த தோன்றலான துருவ மன்னர் அப்பெரிய யுத்தத்தில் தான் எதிரே ஆயுதம் தரித்த வீரர் யாருமே இல்லை என்பதை அறிந்தார். பின்னர் அலகாபுரி நகரை காணலாம் என விரும்பினார். மாயா மந்திரிகளின் தேர்ந்த யசஸ்களின் சூழ்ச்சியை எவரும் அறிந்திரார் என்று எண்ணிக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓ சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாய மந்திரங்களில் தேர்ந்த யஷர்களின் சூழ்ச்சியை எவரும் அறிந்திலர் என எண்ணிக்கொண்டார். சோ துருவ மன்னர் அந்த யுத்தத்துல ஆயுதம் தரித்து வரல, எல்லாருமே சூழ்ச்சி வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டார். அடுத்தது பதம் 22. இதி புருவம் சித்திர இரத சாரதிம் எத்த பரேஷாம் பிரதியோக சங்கிதः சுஸ்ராவ சப்தம் ஜலதேர் இவேரிதம் நபஸ்வதோ திஷ ரஜோன் வத்ருஸ்யத. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இதற்கிடையில் துருவர் தனது தேரோட்டியிடம் அவரது மாயா தந்திரத்தின் எதிரிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது கடலால் சூழப்பட்டது போன்ற பயங்கரமான ஓசையை கேட்டார். ஒரு பயங்கரமான புழுதி புயல் வானத்திலிருந்து அனைத்து திக்குகளிலும் இருந்தது. அவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவர்கள் அறிந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப துருவ மகாராஜ பாக்குறப்பவே அவர் வந்து கடலால் சூழப்பட்டது போன்ற பயங்கர ஓசையை கேட்கிறாரு. அப்ப புழுதி புயல் வானத்திலிருந்து எல்லா திக்குல இருந்து அவரை நோக்கி வருது. அடுத்தது ஏன்னா இதெல்லாம் மாய வித்தை. யஷர்கள், அந்த ராட்சசர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல ரொம்ப தைரியமா ரொம்ப பவர் உள்ளவங்களா இருப்பாங்க. இரவுல பகல்ல பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பவர் இருக்கும், ஆனா இரவுல போர் புரியக்கூடாது, அது சட்டம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரவுல தான் வந்து தாக்குவாங்க, ஏன்னா இவங்களுக்கு இரவுல தான் அதிக சக்தி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நேருக்கு நேர் நின்று தாக்க மாட்டாங்க. இது வந்து நாம ராமர் போரிடும் போது ராவணன் கூட அப்பவே நாம பார்த்திருக்கலாம். அவன் மாய வித்தைகளைத்தான் நிறைய காட்டுவான். நேருக்கு நேர் நின்று போரிட அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நேர்மை இருக்காது, ஏன்னா அவங்க அந்த மாதிரி தமோ குணத்துல இருக்கிறவங்க. அடுத்தது ஸ்லோகம் 23. சனேனாச்சியா சாதிதம் வியோம கணாநீகேன சர்வதः விஸ்புரத்தடிதா திஷ த்ராசயத் ஸ்தனயித் நுனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு.
கனப்பொழுதில் வானை கரிய மேகக்கூட்டங்கள் மூடியதும் பெருத்த இடியோசை கேட்டது. கண்களை பறிக்க மின்னலுடன் கனமழை பெய்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அடுத்தது ஸ்லோகம் 24. இப்ப கனமழை பெய்யுது. அடுத்தது வவ்ருஷி ருதிரௌகாஸ்ருக் பூயவின் மூத்திர மேதசக நிபேதுர் ககனாத் அஷ்ய கபந்தானி அக்ரதோ அகை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. குற்றமில்லாத விதிரனே, அம்மலையில் இரத்தமும் சளியும் சீலும் மலமும் மூத்திரமும் எலும்பும் நிணமும் ஏராளமாக கலந்து துருவனின் முன்னால் வீழ்ந்தன. மேலும் தலையற்ற முண்டங்கள் வானத்திலிருந்து கீழே விழுந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப இந்த மாதிரி நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. உங்க முன்னாடி எப்படியெல்லாம் விழுந்தது அப்படின்னா எவ்வளவு ஒரு அசுத்தமா இருக்கும். அப்போ அது மாதிரி துருவ மகாராஜா முன்னாடி விழுகுது. அத்த ஸ்லோகம் 25. ததகேயா நிபேது சர்வதோ திஷம் கதா பரிசு நிஸ்திரியம் ச முஷஷா முஷலா சாஸ்ம வர்ஷினஹ. மொழிபெயர்ப்பு. அடுத்த வானில் ஒரு பெரிய மலை தென்பட்டது. அனைத்து திக்குகளிலிருந்தும் ஆலங்கட்டிகளும் கதாயுதங்களும் இரும்பு தண்டாயுதங்களும் வாட்களும் குண்டாந்தடிகளும் பெரிய பாறாங்கற்களும் பறந்து வந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிரி அப்படின்னா மலை. சர்வத திசம் அப்படின்னா எல்லா திசைகளிலும் இருந்தும். அந்த முஷலா அப்படின்னா குண்டாந்தடி. ஷ அஸ்ம அப்படின்னா பாறாங்கற்கள். வர்ஷின அப்படின்னா வருஷ அப்படின்னா மலை அப்படி பொழிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 26. அஹையோ அஷனி நீ சுவாச வமந்தோ அக்னிம் ருஷா சிபி அப்யதாவன் கஜா மத்தா சிம்ஹ வியாக்ராஸ்ச யூதசக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. துருவ மன்னர் மேலும் பயங்கரமான பாம்புகள் ஆத்திரங்கொண்ட விழிகளுடன் வாயிலிருந்து நெருப்பை உமிழ்ந்து கொண்டு தன்னை விழுங்கு வருவதை கண்டார். அவற்றுடன் கூட்டம் கூட்டமாக மதம் கொண்ட யானைகளும் சிங்கங்களும் புலிகளும் வந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ இதெல்லாம் யக்ஷர்கள் அவங்களுடைய மந்திர சக்தியின் மூலமாக இதெல்லாம் பண்றாங்க. இப்ப பயங்கரமான பாம்புகள் எல்லாம் பெரிய பெரிய விழிகளுடன் ஆத்திரங்கொண்ட விழிகளுடன் வாயில் நெருப்பை கக்கிக் கொண்டு அவரை விழுங்குற மாதிரி வர்ற மாதிரியும் யானை புலி சிங்கம் எல்லாம் வர்ற மாதிரியும் அங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க யக்ஷர்கள். இத கண்டு பயந்து ஓடிட்டோம் அப்படின்னு. ஸ்லோகம் 27. சமுத்திர ஊர்மிபிர் பீம பிளாவயன் சர்வதோ புவம் ஆஷஷாதா மகா ஹ்ராத கல்பாந்த இவ பீஷணக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. கல்பத்தின் இறுதியில் முழு பிரபஞ்சமும் அடிக்கப்படுவது போல் ஆழி பேரலைகளின் பெருத்த ஓசையுடன் அச்சந்தரும் வண்ணம் ஒரு சமுத்திரமே அவர் முன்னர் வந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ கல்ப இறுதி அப்படின்னா மகா பிரளயம். அத எப்படி அந்த ஓசை வானில் ஓசை வருமோ, பயங்கரமான இடி சத்தம், மின்னல் சத்தம், நெருப்புகள் சூழ்ந்து அந்த காற்றோட ஆழிப்பேரலை, கடலோட அலைகள். ஆழிப்பேரலை அப்படின்னா அழிக்கப்படும் போது வருகின்ற பேரலைகள். அந்த மாதிரி அவர் கண் முன்னாடி காட்சி தந்துதான். இது துருவ மகாராஜா சாதாரண ஆளா இருந்தா நடுங்கி ஓடி இருப்பாரு. ஆனா இவர் மிகப்பெரிய ஒரு பேரரசர், வீரர், பகவானிடம் வரம் பெற்றவர், தூய பக்தர். அதனால அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பதம் 28. ஏவம் விதானி அநேகானி திராசனானி அமனஸ்வினாம் சஸ்ருஜுஸ் திக்ம கதய ஆசூர்யா மயா யாஷிராக. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? சாந்தி மாதாஜி. மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. துருவ மன்னர் அசுரர்களின் மாய வித்தைகளினால் சூழப்பட்டிருக்கிறார் என்பதும் இல்ல பதம் 28 மாதாஜி.
மாதாஜி நான் எழுதிட்டே இருக்கிறேங்களா? சரி சரி ராட்சசர்கள் என்னும் அசுரர்கள் இயற்கையிலே மிகவும் கொடியவர்கள். அவர்களது அசுத்தமான மாயத்தந்திரங்களினால் இது போன்ற வியப்பிற்குரிய அதிசய காட்சிகளை உண்டு பண்ணி புத்தி குறைந்தவர்களை அச்சுறுத்துவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யஷர்கள் அப்படின்னாலே அசுரர்கள், அவங்க கொடியவர்கள். அதனால மாயத்தந்திரங்கள்னால இந்த மாதிரி அதிசய காட்சியெல்லாம் உண்டு பண்ணி அவங்கள பயப்படுத்துவாங்க. அடுத்த ஸ்லோகம் 29. திரிவே பிரயுக்தாம் அசூரைஸ்தாம் மாயையாம் அதிதுஸ்தராம் நிஷம்ய தஸ்ய முனய ஆசம் சமாகதாக. மொழிபெயர்ப்பு. துருவ மன்னர் அசுரர்களின் மாய வித்தைகளினால் சூழப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட மகா முனிவர்கள் அனைவரும் உடனே அவருக்கு மங்களகரமான ஊக்கத்தினையும் உற்சாகத்தினையும் அளிப்பதற்காக அங்கே ஒருங்கு கூடினர். ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க முனிவர்கள் எல்லாம் வர்றாங்க, ஒட்டுக்கா வர்றாங்க. ஏன்னா இங்க வந்து மாய வித்தைகளுக்கு எதிராக போர் புரியறதுங்கிறது ஒரு பெரிய யுத்தம். சாதாரண யுத்தமா இருந்தா நேருக்கு நேர் போர் புரியலாம். ஆனா இங்க வந்து மறைமுகமாக செய்யப்படுகின்ற இந்த யுத்தம், ஈவன் ராமர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ராவணன் கூட மறைமுகமா செய்யப்படுற அந்த யுத்தத்தினால ராவணனோட மகன் அவன் கூட ரொம்ப இதுல வந்து ரொம்ப தேர்ந்தவன். சில சமயம் வான்ல தோன்றுவான், சில சமயம் வேற பக்கம் நின்னு மறைஞ்சு நின்னு தாக்குவான். யாருமே இல்லாதப்ப அந்த ஆயுதத்தை எங்கிருந்து வருதுன்னு ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்க முடியாது, எப்படி திருப்பி தாக்குறதுன்னு தெரியாது. அப்படி ஸ்ரீராமர் லக்ஷ்மணனே அப்படி கதி கலங்குவாங்க. அடுத்த ஸ்லோகம் 30. முனைய உஷுகு ஔத்தானபாத பகவான் ஸ்தவ சாரங்கதன்வா தேவஷினோத்ப அவனதார்த்தி ஹரோ விபஷான் யன்னாமதேயம் அபிதாய நிஷம்ய சாத்தா லோகோ அஞ்சசா தரதி துஸ்தரம் அங்க மிருத்யும். மொழிபெயர்ப்பு. அனைத்து முனிவர்களும் கூறினர், ஓ மன்னர் உத்தானபாதனின் மைந்தனே, தவன்வா என்றழைக்கப்படும் முழுமுதற் கடவுள் தனது பக்தர்களின் துன்பங்களை நீக்குபவராவார். அவர் உன் பகைவர்களை அழிப்பாராக. பகவானின் புனித நாமமும் பகவானை போன்றே சக்தி உடையதாகும். ஆகையினால் அவரது புனித நாமத்தினை கேட்பதினாலும் ஓதுவதினாலும் பலர் பயங்கரமான மரணத்திலிருந்து முற்றிலும் எளிதாக பாதுகாக்கப்படுவர். இவ்வாறு ஒரு பக்தன் காப்பாற்றப்படுகிறான். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை படிங்க மாதாஜி. பொருளுரை. யசுர்களின் மாய தந்திர காட்சிகளினால் மனக்குழப்பம் முற்றிருந்த நிலையில் துருவ மன்னரை மாமுனிவர்கள் பலர் அணுகினர். ஒரு பக்தன் முழுமுதற் கடவுளால் எப்போதும் காப்பாற்றப்படுகிறான். அவரது தூண்டுதலினாலேயே துருவன் முனிவர்கள் அணுகி அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் அவர் முழுமுதற் கடவுளை முற்றிலும் சரணடைந்தவர் என்று ஊக்கப்படுத்தினர். அவரது கருணையினால் ஒரு பக்தன் தனது மரண தருவாயில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று அவரது புனித நாமத்தை ஜெபித்தான் என்றால் உடனே அவன் கடப்பதற்கரிய பெரிய சமுத்திரமான வானை தாண்டி ஆன்மீக வானை அடைவான். அவன் மீண்டும் மீண்டும் ஏற்படும் ஜனன மரண சுழற்சியில் அதன் பின்னர் சிக்கிக் கொள்வது இல்லை. பகவானின் புனித நாமத்தை ஓதுவதின் மூலம் ஒருவன் மரண சமுத்திரத்தை நீந்தி கடக்கிறான் என்றால் துருவ மன்னனும் அவரை அச்சமயத்தில் துன்பத்திற்குள்ளாகிய யசுர்களின் மாயதந்திர காட்சிகளை நிச்சயம் வெல்வார், இது உறுதி. இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4ஆம் காண்டம் 10வது அத்தியாயமான துருவ மகாராஜா யசுர்களுடன் போர் புரிதல் என்னும் பகுதிக்கு பக்தி வேதாந்தரின் பொருளுரை இத்துடன் நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா மகதி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் தத்சத். இப்ப வந்து இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு லெசன் நாம கத்துக்கலாம். எப்படின்னா இங்க முனிவர்கள் எப்படி உத்தானபாதனின் மைந்தனே பகவான் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னா சாரங்கதன்வா சாரங்கபாணி அப்படின்னு நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து தனது பக்தர்களை துன்பத்திலிருந்து நீக்குபவர். ஏன்னா பக்தன் துன்பப்படும் போது பகவான் வந்து கண்டிப்பா பார்த்துட்டே இருக்க மாட்டார். பக்தனதை துன்பத்தை நீக்குவதற்காக ஏதோ ஒரு வழியில அவர் வந்து காத்து கிடப்பார். இப்போ நம்ம ஒரு யானை வடிவுல வந்த
அந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கே பகவான் வந்து அப்படியே நின்னுட்டே இருக்கிறார். எப்ப என்னை கூப்பிடுவான், எப்ப என்னை கூப்பிடுவான்னு. எப்படி அந்த யானைக்கு தன்னுடைய முற்பிறவியின் பலனாக பகவானுடைய நாமம் வந்த உடனேயே அது ஓ ஆதிமூலமே அப்படின்னு கூப்பிடுறப்போ துண்டக்கான துணியக்காடன்னு ஓடி வர்றார். அப்ப கருட பகவான் என்னை இல்லாம நீங்க எப்படி போறீங்க அப்படின்னு ஓடி வந்து அவரை முதுகுல தாங்கிக்கிறார். பகவானை எப்படி திரௌபதி வந்து கூப்பிடாம தன்னுடைய பலத்தை நம்பி இருந்தாங்க முதல்ல. அப்புறம்தான் தன்னால் முடியாது, நான் அப்படிங்கிறதே கிடையாது, ஐயோ பகவான் ஆபத்வாந்தவா அநாத ரட்சகா அப்படின்னு அவங்க கதர்னொன்ன காத்து கிடக்குறாரு, என்னை எப்ப கூப்பிடுவாங்க இந்த பக்தர்கள் அப்படின்னு. அதனால பக்தர்கள் துயரை துடைப்பதற்காக அங்க ஓடி ஓடி வருகிறார். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பக்தன் கஷ்டப்படும் போது மற்ற பக்தர்கள், மூக்த பக்தர்களோ கூட இருக்கிற பக்தர்களோ அவங்க துயரத்தை பார்த்து சும்மா இருக்கிறதே கிடையாது, ப்ரே பண்றாங்க உடனே. இது மாதிரிதான் முனிவர்கள் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஆனா இதே ராட்சசர்கள் பாருங்க, ஒருத்தர் துன்பப்படும் போது இன்னொருத்தர் தப்பிச்சு ஓடிடுவான். இதுதான் ராட்சசர்களுக்கும் பக்தர்களுக்கும், சுரா அசுர ரெண்டு பேருக்கு இருக்கிற வேறுபாடு. அப்போ ஒரு பக்தன் துடிக்கிறான் அப்படின்னா இன்னொரு பக்தன் சும்மா இருக்க மாட்டான் அவனுக்காக பகவானிடம். ஏன்னா பகவானிடம் ப்ரே பண்றதுதான் உத்தமமான செயல். அவங்களுக்கு நீ பணம் கொடுத்தாலோ இல்ல வேற என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் கட்டுவலி ஆகாது. ஆனா ஒரு பிரேயர் அப்படிங்கிறது சூட்சுமமாக அது மிகப்பெரிய உதவி. ஏன்னா அந்த நேரத்துல பிரேயர், அது கூட்டு பிரார்த்தனை ரொம்ப பலன் தரும். அதனாலதான் நம்ம நிறைய பேருக்கு ப்ரே பண்றோம். ஒரு பக்தன் துயரப்படுவதை மட்டும் இல்ல, ஜீவராசிகள் துயரப்படுவதை எந்த ஒரு பக்தனும் பொறுக்க மாட்டான். அப்போ ஒரு பக்தன் துயரப்படுவதை பொறுப்பானா? அப்ப இங்க முனிவர்கள்லாம் வந்து அவருக்காக ரொம்ப ஒரு ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற புனித நாமத்தை ஜெபித்தான் என்றால் கடப்பதற்குரிய பெரிய சமுத்திரமான வானத்தை தாண்டி ஆன்மீக வானை அடைவான். அவன் மீண்டும் வருவதில்லை. ந தத் பார்சேதோ ஷியோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எங்க சென்றால் அவன் திரும்பி வருவதில்லையோ அந்த லோகத்திற்கு அவன் சென்று விடுகிறான். அடுத்தது இப்படி வந்து துருவ மகாராஜா யுத்தம் செய்யறார். அடுத்தது யுத்தத்தை நிறுத்த எப்படி சொல்றாங்க, ஸ்வயம்பு மனு துருவ மன்னரை யுத்தத்தை நிறுத்த சொல்லுதல். அது ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். மைத்ரேய உவாச்ச நிசம்ய கததாம் ஏவம் ரிஷீணாம் தனுஷி துருவஹ சந்ததே அஸ்திரம் உபஸ்பிருஷ்ய யன் நாராயண நிர்மிதம். மதஜி படிட்டீங்களா? வேற யாராவது படிக்கிறாங்களா? வேற யாரும் படிக்கிறீங்களா? மதஜி நான் படிக்கிறேன். மதஜி படிங்க. அத்தியாயம் 12. சுயம்பு மனோ துருவ மன்னர் யுத்தத்தை நிறுத்த சொல்லுதல். சுலோகம் படிக்கிறீங்களா மதஜி? படிச்சாச்சு மதஜி. மைதிரேயர் மொழிபெயர்ப்பு. மைதிரேயர் மொழிபெயர்ப்பு. மைத்திரேயர் கூறினார், மகாமுனிவர்களின் வார்த்தைகளினால் உற்சாகமடைந்து துருவ மன்னர் தண்ணீரை தொட்டு ஆசமனம் செய்தார். பிறகு பகவான் நாராயணால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்பை தன் வில்லில் தொட்டு நானேற்றினார். பொருளுரை: பகவான் நாராயணர் தான் உருவாக்கிய சக்தி வாய்ந்த ஒரு அம்பினை துருவ மன்னனுக்கு அளித்திருந்தார். அதனை அவர் இப்போது யக்ஷர்கள் ஏற்படுத்திய மாயத்தந்திர காட்சிகளை முறியடிப்பதற்காக தன் வில்லில் பூட்டினார். பகவத்கீதை கூறுகிறது 7.14 மம் ஏவியே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தாந்திதே. அதாவது முழுமுதற் கடவுளான நாராயணரின் துணையின்றி மாயையின் செயல்களை கடக்க முடியாது என்று பகவான் ஒரு மதஜி மகானிற்கு மகானா மதஜி மகான் சைத்தன்யரும் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இக்காலத்திற்கு பொருத்தமான ஒரு ஆயுதத்தினை நமக்கு அருளிருக்கிறார். அதுதான் இக்காலத்தில் சங்கோ பங்காசரம் ஆகிய நாராயண சத்திரம் அல்லது பகவான் சைத்தன்யாரின் துணைவர்கள், அதாவது அத்வைத பிரபு, நித்யானந்தர், கதாதாரர் மற்றும் ஸ்ரீவாசர்
போன்றவர்களை பின்பற்றி வழிபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மந்திரமாகும். இதுவே மாயையின்மையின் விரட்டுவதற்குரிய சிறந்த அசிரமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நாராயண கவசம், நாராயண கவசம் அந்த காலத்துல வந்து நாராயணரே துருவ மகாராஜுக்கு ஒரு அஸ்திரம் கொடுத்திருக்கார். அந்த அஸ்திரத்தை வைத்து இந்த யஷர்களுடைய மாயத்தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு அதை நாணேற்றுகிறார். அப்ப இந்த காலத்துல கூட அந்த அஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கு. என்ன அஸ்திரம்? ஹரே கிருஷ்ணா. மந்திரம். ஹரே கிருஷ்ண மந்திரம், மகா மந்திரம். கரெக்ட், எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. அப்போ சர்வ பாவ பிரணாச்சனம் சமனோ துக்க ஸ்தம் நமாமி ஹரிம் பரம் அப்படிங்கிறது நாராயண மந்திரம். ஏன்னா நம்ம பாவங்களாலதான் நாம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டங்களை போக்குவதற்குரிய பரிகாரம் என்ன? நம்மளுக்கு நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம். அப்ப நாம சங்கீர்த்தனம் தான் சர்வ பாவங்களையும் நீக்கக்கூடியது. அந்த நாம சங்கீர்த்தனம் தான் இந்த காலத்துக்கும் உகந்தது. கலௌதத் ஹரி கீர்த்தனாத். அப்போ ஒவ்வொரு யுகத்திலயும் ஒரு தர்மம் இருக்கிற மாதிரி நீங்க வந்து கலேர்தோச நிதேராஜன். அப்போ கலேர்தோச நிதேராஜன்னா இந்த களி காலத்துல ஒரே ஒரு நல்லது இருக்கு. அது என்ன? ஹரிநாமம். அத ஒண்ணு மட்டும்தான் நம்ம பிடிச்சுக்கணும். நாமெல்லாம் எல்லாரும் நல்லது வேணும்னு நினைக்கிறோம், கேட்கிறோம். அது எங்க இருக்குன்னா இந்த ஹரிநாமத்துல இருக்கு. சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நாம டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா?